ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னையின் ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியன்னை மன்றாட்டு மாலையில் உள்ள தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், டவர் ஆஃப் ஐவரி ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் உள்ள தந்தமயமான கோபுரம் என்னும் பெயரை நாம் இன்று தியானிப்போம். புனித ஜான் ஹென்றி நியூமன் இந்த இரண்டு கோபுரங்கள், இந்த மன்றாட்டு மாலையில் இரண்டு கோபுரங்கள் வருகின்றன. இந்த இரண்டு கோபுரங்களுக்கு அவர் விளக்கத்தை தருகின்றார். இனிமை மிகு பாடல் 7ஆம் அதிகாரம் 4வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். உன் கழுத்து தந்தத்தாலான கொத்தளம் போன்றது. இந்த இறைமொழியில் இருந்துதான் இந்த தந்தமயமான கோபுரமே என்னும் பெயர் வந்திருக்கிறது என்று புனித ஜான் ஹென்றி நியூமன் சொல்கிறார். தந்தம் என்பது நமக்கு தெரியும், ஐவரி என்பது மிக மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். ஆகவே இந்த யானை தந்தத்துக்காக யானையே கொல்கிற பல மனிதர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே அப்படியெல்லாம் பல கொடுமைகள் நடந்திருக்கின்றன. இன்று பல சட்டங்களை இயற்றி இந்த யானை தந்தங்களையும் யானைகளையும் அரசு பாதுகாக்கிறது. எனவே தந்தம் என்பது மிக மதிப்பு வாய்ந்த விலை உயர்ந்த ஒரு பொருள். தந்தமயமான கோபுரம் என்று அன்னை மரியா அழைக்கப்படுகின்றார். 1 அரசர்கள் நூல் 10ஆம் அதிகாரம் 18வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும்பொன்னால் வேய்ந்தார். ஆகவே தந்தம் என்பது மதிப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. அதை கொண்டு அரச மாளிகைகள், அரச கோபுரங்கள் கட்டப்படுகின்றன. அன்னை மரியா கடவுளால் மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக பார்க்கப்பட்டார். கடவுள் அன்னை மரியாவை தந்தமயமான கோபுரமாக உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த தந்தமயமான கோபுரம் என்பதற்கு ஜான் ஹென்றி நியூமன் என்ன விளக்கம் தருகிறார்? அவர் கோபுரம் போல துணிந்து நின்றார். தாவீது அரசரின் கோபுரம் அது பாதுகாப்பின் கோபுரம், தந்தமயமான கோபுரம் இது துணிவின் கோபுரம் என்று வேறுபடுத்தி காட்டுகிறார் நியூமன். ஆகவே இந்த தந்தமயமான கோபுரம் என்பது ஒரு உறுதியான ஒரு கோபுரம். அன்னை மரியாவுடைய ஆன்ம அழகையும் ஆன்ம துணிவையும் இந்த பெயர் சுட்டி காட்டுகிறது என்கிறார் கர்தினால் நியூமன். குறிப்பாக சிலுவை அடியில் அன்னை மரியா நின்ற பொழுது அவர் மனத்துணிவோடு நின்றார், ஒரு கோபுரம் போல உயர்ந்து நின்றார் என்கிறார் நியூமன். உண்மையில் துன்ப வேளையில்தான் ஒரு மனிதருடைய ஆளுமையின் மேன்மையை நாம் நன்றாக அறிய முடியும். சிலர் துன்பத்தில் துவண்டு விடுகிறார்கள், சிலர் எவ்வளவு துன்பம் வந்தாலும் துணிந்து நிற்கிறார்கள். அவர்கள்தான் உயர்ந்த ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே அன்னை மரியாவுடைய வாழ்வில் சிலுவை அடியில் அவர் துணிந்து நின்ற பொழுது அவரது ஆன்ம அழகும் அவரது ஆன்ம துணிவும் வெளிப்பட்டது. எனவே அவர் ஒரு தந்தமயமான கோபுரமாக இருந்தார் என்று அன்னை மரியாவை புகழ்கிறார் புனித நியூமன். என்ன அருமையான ஒரு வர்ணனை, என்ன ஒரு அருமையான விளக்கம் என்று பாருங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, தந்தமயமான கோபுரமாக விளங்கும் அன்னை மரியாவிடமிருந்து நாம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வோமாக. அன்னை மரியாவை போலவே நம்முடைய வாழ்விலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் இறை நம்பிக்கை, கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். ஆகவே நான் எதற்கும் கலங்க மாட்டேன், எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்கிற அந்த மனத்துணிவு நமக்கு வந்துவிட்டால் நாமும் தந்தமயமான கோபுரங்களாகத்தான் வாழ்வோம். அந்த அன்னையைப் போலவே நாமும் வாழ்வோமாக. தந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.